ஓர் புதிய சமூக பொருளாதார ஒருங்கமைவை எதிர்நோக்குதல். இந்த லெசன் பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு நியூ புக் ஹிஸ்ட்ரியில் பேஜ் நம்பர் 128வது பக்கத்தில் இருக்குது. டோட்டலாக இந்த லெசன்லேருந்து நம்ம ஒரு 72 கொஷின் எடுத்திருக்கோம். இந்த 72 கொஷினுமே இந்த ஒரே வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், மக்கள் தொகையில் ஏறத்தாழ டேஸ் விழுக்காட்டினர் கிராமப்புறங்களில் வாழ்ந்ததோடு அவர்கள் வேளாண்மையை சார்ந்திருந்தனர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 80%. மக்கள் தொகையில் ஏறத்தாழ 80 விழுக்காட்டினர் கிராமப்புறங்களில் வாழ்ந்ததோடு அவர்கள் வேளாண்மையை சார்ந்திருந்தனர். இரண்டாவது கொஷின், 1950இல் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தொழில்துறையின் பங்கு. ஆன்சர் ஆப்ஷன் பி 13%. 1950இல் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தொழில்துறையின் பங்கு 13%. மூன்றாவது கொஷின், 5 ஆண்டு திட்டங்கள் டேஸின் விரைவான பொருளாதார வளர்ச்சி அனுபவங்களிலிருந்து பெறப்பட்டன. ஆன்சர் சோவியத் ஒன்றியம். 5 ஆண்டு திட்டங்கள் சோவியத் ஒன்றியத்தின் விரைவான பொருளாதார வளர்ச்சி அனுபவங்களிலிருந்து பெறப்பட்டன. நான்காவது கொஷின், இந்திய அரசியலமைப்பின்படி வேளாண்மை டேஸ் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. ஆன்சர் மாநில பட்டியல். இந்திய அரசியலமைப்பின்படி வேளாண்மை மாநில பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. ஐந்தாவது கொஷின், ஆங்கிலேயர்களால் டேஸ் வகையான வருவாய் வசூல் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் டி 3 வகையான வருவாய் வசூல் முறை. ஆங்கிலேயர்களால் 3 வகையான வருவாய் வசூல் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆறாவது கொஷின், 3 வகையான வருவாய் வசூல் முறை. ஆன்சர் அனைத்தும் சரி. நிரந்தர நிலவரி திட்டம், ரைத்துவாரி முறை, மகள்வாரி முறை. நிரந்தர நிலவரி திட்டம் பார்த்திங்கன்னா ஜமீன்தாரர்கள் அந்த வரி வசூலிக்கக்கூடிய உரிமை ஜமீன்தாரர்களிடம் இருந்தது. ரைத்துவாரி முறை பார்த்திங்கன்னா விவசாயிகள். மகள்வாரி முறை பார்த்திங்கன்னா கிராமத்தின் கூட்டு பொறுப்பு. இது மூணுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 வகையான வருவாய் வசூல் முறை நிரந்தர நிலவரி திட்டம், ரைத்துவாரி முறை, மகள்வாரி முறை. ஏழாவது கொஷின், பொறுத்துக. நிரந்தர நிலவரி திட்டம் செயல்படுத்தப்பட்ட இடங்கள் பார்த்திங்கன்னா வங்காளம், வட இந்தியா. ஸோ இந்த பகுதிகளில் நிரந்தர நிலவரி திட்டம் செயல்படுத்தப்பட்டது. ரைத்துவாரி முறை பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவில் செயல்படுத்தப்பட்டது. மகள்வாரி முறை நாட்டின் ஒரு சில இடங்களில் மட்டும். ஸோ அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. நிரந்தர நிலவரி திட்டம் வங்காளம், வட இந்தியா. ரைத்துவாரி முறை தென்னிந்தியா. மகள்வாரி முறை நாட்டின் ஒரு சில இடங்களில் மட்டும். எட்டாவது கொஷின், ரைத் என்றால் டேஸ் என்று பொருள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ விவசாயி. ரைத் என்றால் விவசாயி என்று பொருள். 9வது கொஷின், ஜமீன்தாரி முறையை ஒழிக்கும் சட்டம் 1949இல் அறிமுகம் செய்யப்பட்ட பகுதிகள். ஆன்சர் அனைத்தும் சரி. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், சென்னை, அசாம், பம்பாய். ஸோ இந்த பகுதிகளில் ஜமீன்தாரி முறையை ஒழிக்கும் சட்டம் 1949இல் அறிமுகம் செய்யப்பட்டது. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், சென்னை, அசாம், பம்பாய். 10வது கொஷின், நிலையான நிலவரி திட்டம் முதலில் அறிமுகமான வங்காளத்தில் டேஸில்தான் இச்சட்டம் இயற்றப்பட்டது. இச்சட்டம் என்பது ஜமீன்தாரி ஒழிப்பு முறை சட்டம். ஆன்சர் 1955. நிலையான நிலவரி திட்டம் முதலில் அறிமுகமான வங்காளத்தில் 1955இல் தான் ஜமீன்தாரி முறை ஒழிக்கும் சட்டம் இயற்றப்பட்டது.
11வது கொஷின், அரசு ஜமீன் ஒழிப்பு பற்றிய 2 அரசியல் அமைப்பு திருத்தங்களை நிறைவேற்றிய ஆண்டு. ஆன்சர் வந்து இரண்டும் சரி. 1951 ஒன்று, 1955 ஒன்று. அரசு ஜமீன் ஒழிப்பு பற்றிய 2 அரசியலமைப்பு திருத்தங்களை நிறைவேற்றிய ஆண்டு வந்து 1951, 1955. 12வது கொஷின், ஜமீன்தாரி முறை ஒழிப்பு டேஸில் நிறைவு பெற்றது. ஆன்சர் வந்து 1956. ஜமீன்தாரி முறை ஒழிப்பு 1956 நிறைவு பெற்றது. ஜமீன்தாரர்களுக்கு வழங்கப்பட்ட இழப்பீட்டு தொகை பார்த்திங்கன்னா 16,420 லட்சம் ரூபாய் வந்து வழங்கப்பட்டது. 13வது கொஷின், நில சீர்திருத்த நடவடிக்கைகள் குறிப்பிடத்தக்க வெற்றியடைந்த மாநிலங்கள். ஆன்சர் வந்து இரண்டும் சரி. கேரளா, மேற்கு வங்காளம். நில சீர்திருத்த நடவடிக்கைகள் குறிப்பிடத்தக்க வெற்றியடைந்த மாநிலங்கள் வந்து கேரளா, மேற்கு வங்காளம். 14, தமிழ்நாட்டில் முதன் முறையாக நில உச்சவரம்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு. ஆன்சர் வந்து 1961. தமிழ்நாட்டில் முதன் முறையாக நில உச்சவரம்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1961. 15வது கொஷின், டேஸுக்கு பின்னர் அடிப்படை அலகானது குடும்பம் என மாற்றப்பட்டது. ஆன்சர் வந்து 1972. 1972க்கு பின்னர் அடிப்படை அலகானது குடும்பம் என மாற்றப்பட்டது. 16வது கொஷின், இறுதியில் டேஸ் லட்சம் ஹெக்டேர் நிலம் மட்டுமே உபரி நிலமாக கையகப்படுத்தப்பட்டது. ஆன்சர் வந்து 65 லட்சம் ஹெக்டேர். இறுதியில் 65 லட்சம் ஹெக்டேர் நிலம் மட்டுமே உபரி நிலமாக கையகப்படுத்தப்பட்டது. 17வது கொஷின், பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர். டிஎன்பிஎஸ்சியில் இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, வினோபா பாவே. பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் வினோபா பாவே. 18, டேஸ்களின் இடைப்பகுதியில் இந்தியாவில் உணவு உற்பத்தியின் நிலை மிகவும் கவலை அளிப்பதாக இருந்தது. ஆன்சர் வந்து 1960. 1960களின் இடைப்பகுதியில் இந்தியாவில் உணவு உற்பத்தியின் நிலை மிகவும் கவலை அளிப்பதாக இருந்தது. 19, டேஸில் நீர்ப்பாசன வசதியுள்ள சில தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகளில் அதிக மகசூலை தருகிற கோதுமை, நெல் ஆகியன பயிரிடப்பட்டன. ஆன்சர் வந்து 1965. 1965 நீர்ப்பாசன வசதியுள்ள சில தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகளில் அதிக மகசூலை தருகிற கோதுமை, நெல் ஆகியன பயிரிடப்பட்டன. HYV அப்படின்னா உயர் ரக வீரிய விதைகள். 20வது கொஷின் பொறுத்துக. 1960-61 உணவு தானிய உற்பத்தி 35 மில்லியன் டன்கள். 1960-61 35 மில்லியன் டன்கள் உணவு தானிய உற்பத்தி. 2011-12 உணவு தானிய உற்பத்தி வந்து 104 மில்லியன் டன்கள். ஸோ 1960-61 35 மில்லியன், 2011-12 வந்து 104 மில்லியன். அதே 1960-61 கோதுமை உற்பத்தி பார்த்திங்கன்னா 11 மில்லியன் டன்கள். 2011-12 கோதுமை உற்பத்தி பார்த்திங்கன்னா 94 மில்லியன்கள். ஸோ கம்பேர் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. 21வது கொஷின் பொறுத்துக. FCI அப்படின்னா ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. PDSனா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். RDP பார்த்திங்கன்னா ஊரக வளர்ச்சி திட்டங்கள். IRDP வந்து ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம். ஸோ இதனுடைய ஆங்கில சுருக்கெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க.
MGNREGA அப்படின்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். FCIனா ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, PDSனா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், RDP வந்து ஊரக வளர்ச்சி திட்டங்கள், IRDP வந்து ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம், MGNREGA வந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். 22 ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. TNPSசியில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 1980. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1980. 23வது கொஷின், ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் பற்றி சரியானதை தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள், 5011 ஊராட்சி ஒன்றியங்களிலும் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் வந்து 5011 ஊராட்சி ஒன்றியங்களிலும் அறிமுகம் செய்யப்பட்டது. அடுத்து, ஆண்டொன்றுக்கு 600 குடும்பங்களுக்கு உதவி வழங்குவது. இதனுடைய இலக்கு பார்த்திங்கன்னா ஆண்டொன்றுக்கு 600 குடும்பங்களுக்கு உதவி வழங்குவது. 15 மில்லியன் குடும்பங்களுக்கு சென்றடைவதை நோக்கமாக கொண்டிருந்தது. எத்தனை? 15 மில்லியன் குடும்பங்களுக்கு சென்றடைவதை நோக்கமாக கொண்டிருந்தது. கிராமப்புற ஏழைகளின் சுய வேலைவாய்ப்பை மேம்படுத்துவதற்கான ஒரு திட்டமாக 1999 இது மறுசீரமைக்கப்பட்டது. இந்த ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் பார்த்திங்கன்னா கிராமப்புற ஏழைகளின் சுய வேலைவாய்ப்பை மேம்படுத்துவதற்கான ஒரு திட்டமாக 1999 இது மறுசீரமைக்கப்பட்டது. ஸோ பார்த்துக்கோங்க, ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. 24வது கொஷின், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம். ரொம்ப முக்கியமான கொஷின். ஆன்சர் வந்து 2005. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம். ஆன்சர் 2005. 25 தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டமானது எவ்வாறு மாற்றம் செய்யப்பட்டது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டமானது வந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டமாக மாற்றம் செய்யப்பட்டது. 26வது கொஷின், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் டேஸ் நாட்களுக்கு வேலை வழங்கப்பட்டது. ஆன்சர் வந்து 100 நாட்கள். இப்போ தற்போது பார்த்திங்கன்னா 150 நாட்கள், அதாவது 50 நாள் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் வந்து 100 நாட்கள். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் 100 நாட்களுக்கு வேலை வழங்கப்பட்டது. இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான கொஷின். 27 மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் பற்றி சரியானதை தேர்ந்தெடு. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. விண்ணப்பித்தவருக்கு 15 நாட்களுக்கு உள்ளாக உள்ளாட்சித்துறை நிர்வாகிகள் அவர்களுக்கு வேலை வழங்க வேண்டும். விண்ணப்பித்தவருக்கு 15 நாட்களுக்குள்ளாக உள்ளாட்சித்துறை நிர்வாகிகள் அவர்களுக்கு வேலை வழங்க வேண்டும். வீட்டிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிற்குள் இருத்தல் வேண்டும். ஊதியத்திற்கு முதலீடு செய்யப்பட்ட மூலதனத்திற்குமான விகிதம் வந்து 60:40. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஊதியத்திற்கும் முதலீடு செய்யப்பட்ட மூலதனத்திற்குமான விகிதம் வந்து 60:40 ஆகும். 3இல் 1 பகுதியினர் பெண்களாக இருத்தல் வேண்டும். ஸோ இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. 3இல் 1 பகுதியினர் பெண்களாக இருத்தல் வேண்டும். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. அடுத்து 28வது கொஷின், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் சிறப்பாக செயல்படும் மாநிலங்கள். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. தமிழ்நாடு, ஆந்திரா, ராஜஸ்தான். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் சிறப்பாக செயல்படும் மாநிலங்கள் வந்து தமிழ்நாடு, ஆந்திரா, ராஜஸ்தான். 29 முதல் தொழில் கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு. ரொம்ப முக்கியமான கொஷின். ஆன்சர் வந்து 1958.
இரண்டாவது தொழில் கொள்கை 1956. முதல் தொழில் கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1948. 30வது கொஷின். முதல் தொழில் கொள்கை தொழிலகங்களை 4 வகைகளாக பிரித்தது அவை. ஸோ இந்த 4 அப்படின்றது கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை கூட ஒரு கொஷினாக கேட்கலாம். முதல் தொழில் கொள்கை தொழிலகங்களை 4 வகைகளாக பிரித்தது. அந்த 4 வகை என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஆன்சர் அனைத்தும் சரி. ஃபஸ்ட்டு பாருங்கள், போர்த்துறை சார்ந்த தொழிலகங்கள். இது ஃபஸ்ட்டு. தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த 18 தொழிலகங்கள். இது இரண்டாவது. பொதுத்துறை மற்றும் தனியார் துறை ஆகிய இரண்டிலும் இடம்பெறும் தொழிலகங்கள். இது மூன்றாவது. தனியார் துறை சார்ந்த தொழிலகங்கள். இது நான்காவது. ஸோ இதுதான் அந்த 4 வகையான தொழிலகங்கள். 31வது கொஷின். டேஸில் நிறைவேற்றப்பட்ட தொழில் கொள்கை தீர்மானமே மிகவும் உறுதியான கொள்கை அறிக்கையாகும். ஆன்சர் 1956. 1956இல் நிறைவேற்றப்பட்ட தொழிற்கொள்கை தீர்மானமே மிகவும் உறுதியான கொள்கை அறிக்கையாகும். ஸோ இது பார்த்திங்கன்னா இரண்டாவது தொழிற்கொள்கை தீர்மானம் தான் 1956. அப்போ பார்த்திங்கன்னா தொழிலகங்களை 3 வகைகளாக பிரித்தது. ஸோ முதல் தொழிற்கொள்கை தொழிலகங்களை 4 வகைகளாக பிரித்தது. இரண்டாவது தொழிற்கொள்கை தொழிலகங்களை 3 வகைகளாக பிரித்தது. ரெண்டுமே பார்த்து வச்சுக்கோங்க. 32வது கொஷின். 1956இல் நிறைவேற்றப்பட்ட தொழிற்கொள்கை தீர்மானம் தொழிலகங்களை 3 வகைகளாக பிரித்தது அவை. அந்த 3 வகை என்னென்ன அப்படின்றது பாருங்கள். ஆன்சர் அனைத்தும் சரி. ஃபஸ்ட்டு அட்டவணை ஆ. இந்த அட்டவணை ஆவில் பார்த்திங்கன்னா தொழிலகங்கள் அரசின் முற்றுரிமையின் கீழ் இருந்தன. அடுத்து அட்டவணை ஆ. இந்த அட்டவணை ஆவில் இடம்பெற்ற தொழிலகங்கள் அரசின் புதிய அலகுகளை தொடங்கலாம், தனியார் துறையினரும் தங்கள் அலகுகளை அமைக்கலாம். அடுத்து அட்டவணை இ. அட்டவணை இ மீதமுள்ள தொழிலகங்கள். ஸோ அந்த 3 பார்த்துக்கோங்க. அட்டவணை ஆ, ஆ, இ. 33வது கொஷின். தொழில் வளர்ச்சி மற்றும் முறைப்படுத்துதல் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஆன்சர் 1951. தொழில் வளர்ச்சி மற்றும் முறைப்படுத்துதல் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1951. 34. 1951இல் இந்தியாவில் எத்தனை பொதுத்துறை நிறுவனங்களே இருந்தன? ஆன்சர் 5. 1951இல் இந்தியாவில் 5 பொதுத்துறை நிறுவனங்களே இருந்தன. இதே 2012இல் பார்த்தீங்கன்னா 225 பொதுத்துறை நிறுவனங்கள் இருந்தன. 2012இல். 1951இல் 5. 35 பொறுத்துக ரொம்ப ஒரு முக்கியமான பொறுத்துக இது. எஃகு தொழிற்சாலைகள் அமைந்துள்ள இடங்கள். பிலாய் சத்தீஸ்கர், ரூர்கெலா ஒடிசா, துர்காப்பூர் மேற்கு வங்காளம், பொக்காரோ ஜார்க்கண்டு. பிலாய் சத்தீஸ்கர், ரூர்கெலா ஒடிசா, துர்காப்பூர் மேற்கு வங்காளம், பொக்காரோ ஜார்க்கண்டு. 36வது கொஷின். பாரத மிகுமின் நிறுவனம் முதலில் நிறுவப்பட்ட இடம். இந்த மாதிரி கொஷினெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாரத மிகுமின் நிறுவனம் முதலில் நிறுவப்பட்ட இடம் போபால். 37. டேஸில் பொதுத்துறை சார்ந்த தொழில் நிறுவனங்கள் கடுமையான பிரச்சனைகளை சந்தித்தது. ஆன்சர் 1991. 1991இல் பொதுத்துறை சார்ந்த தொழில் நிறுவனங்கள் கடுமையான பிரச்சனைகளை சந்தித்தது. 38. டேஸ்களில் தொலைக்காட்சி பெட்டி பொதுத்துறை நிறுவனங்களால் மட்டுமே தயாரிக்கப்பட்டன. ஆன்சர் 1970. 1970களில் தொலைக்காட்சி பெட்டி பொதுத்துறை நிறுவனங்களால் மட்டுமே தயாரிக்கப்பட்டன. 39வது கொஷின். அரசு டேஸில்
நஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடிய மற்றும் பொதுத்துறை சாராத நிறுவனங்களால் செய்யப்பட்ட முதலீடுகளை திரும்ப பெறும் திட்டத்தை தொடங்கியது? ஆன்சர் 1991. முதலீடுகளை திரும்ப பெறும் திட்டத்தை தொடங்கிய ஆண்டு 1901 ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசு 1991 நஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடிய மற்றும் பொதுத்துறை சாராத நிறுவனங்களால் செய்யப்பட்ட முதலீடுகளை திரும்ப பெறும் திட்டத்தை தொடங்கிய ஆண்டு தான் 1991. 40வது கொஷின், தாராளமயமாக்கம் தொழில் கொள்கை அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு? டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1991. எல்பிஜி அப்படின்னு சொல்லுவாங்க. தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல், உலகமயமாக்கல். இது கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1991. 41வது கொஷின், திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1950. டிஎன்பிஎஸ்சியில் நார்மலாக நிறைய டைம் கேட்ட கொஷின் தான். திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1950. 42, திட்டமிடுதலின் அடிப்படை நோக்கம்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குவது தான் திட்டமிடுதலுடைய அடிப்படை நோக்கம். திட்டமிடுதலின் அடிப்படை நோக்கம் என்ன? தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குவது. 43, முதலாவது ஐந்தாண்டு திட்டத்தின் காலப்பகுதி? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1951 to 1956. இதுதான் முதலாவது ஐந்தாண்டு திட்டத்தின் காலப்பகுதி. இதுவரை 12 ஐந்தாண்டு திட்டங்கள் நிறைவேறியுள்ளன. எத்தனை? 12 ஐந்தாண்டு திட்டங்கள் நிறைவேறியுள்ளன இதுவரை. 44, முதலாவது ஐந்தாண்டு திட்டத்திற்கான முன்மொழியப்பட்ட மொத்த முதலீடு டேஸ் கோடிகளாகும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 3870 கோடி. முதலாவது ஐந்தாண்டு திட்டத்திற்கான முன்மொழியப்பட்ட மொத்த முதலீடு 3870 கோடிகளாகும். 45, முதலாவது ஐந்தாண்டு திட்டத்தில் டேஸ் விழுக்காடுகள் வேளாண்மைக்கும் நீர் பாசனத்திற்கும் ஒதுக்கப்பட்டது? ஆன்சர் 31 விழுக்காடு. ஆப்ஷன் சி, முதலாவது ஐந்தாண்டு திட்டத்தில் 31 விழுக்காடுகள் வேளாண்மைக்கும் நீர் பாசனத்திற்கும் ஒதுக்கப்பட்டது. 46, சரியானதை தேர்ந்தெடு. ஆன்சர் அனைத்தும் சரியானவை. ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, அப்படியே பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள். பொதுவாக மகளனோபிஸ் திட்டம் என அறியப்பட்ட இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் பொருளாதார முன்னேற்றத்தை அடைவதற்கு கனரக தொழிற்சாலைகளுக்கு முக்கியத்துவம் வழங்கியது. ஸோ இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் தான் பார்த்திங்கன்னா மகளனோபிஸ் திட்டம் என அழைக்கப்படுகிறது. ஸோ இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸு. இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்திற்கு எந்த துறைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்லாம் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. அதாவது கனரக தொழிற்சாலைகளுக்கு அல்லது தொழில் துறைகளுக்கு இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. ஆப்ஷன் பி பாருங்கள். முதலாவது திட்டத்தில் 6 விழுக்காடாக இருந்த தொழில்துறையின் பங்கு இரண்டாவது திட்டத்திற்கு பின்னர் 24 விழுக்காடாக உயர்ந்தது. அடுத்த ஆப்ஷன் சி, முதல் 2 திட்டங்களும் ஓரளவிற்கு மிதமான 4 விழுக்காடு வளர்ச்சியை இலக்காக கொண்டிருந்தது. முதல் 2 திட்டங்களும் ஓரளவிற்கு மிதமான 4 விழுக்காடு வளர்ச்சியை இலக்காக கொண்டிருந்தது. இதை பொருளாதார நிபுணர்கள் இந்து வளர்ச்சி விகிதம் என அழைத்தனர். அதாவது இதெல்லாமே ஒரு தொடர்ச்சியான பாயிண்ட்ஸு. இதை பொருளாதார நிபுணர்கள் இந்து வளர்ச்சி விகிதம் என அழைத்தனர். ஸோ ஒரு 4மே முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. 47, டேஸாவது திட்டத்தில் இருந்து வறுமை ஒழிப்பிற்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் டி, 4வது ஐந்தாண்டு திட்டத்தில் இருந்து
முக்கியமான பாயிண்ட்ஸு, 4வது ஐந்தாண்டு திட்டத்திலிருந்து வறுமை ஒழிப்பிற்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டது. கொஷின் வந்து கேட்கலாம். 48 எந்த ஐந்தாண்டு திட்ட காலத்தில் பொருளாதாரம் தாராளமயமாக்கப்பட்டது? ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின் இது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 8வது ஐந்தாண்டு திட்டம். 8வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் வந்து பொருளாதாரம் தாராளமயமாக்கப்பட்டது. 8வது ஐந்தாண்டு திட்டத்தோட காலம் பார்த்திங்கன்னா 1992லேருந்து 97 வரைக்கும் 8வது ஐந்தாண்டு திட்டத்தின் காலப்பகுதி. 49வது கொஷின், டேசாம் ஆண்டு திட்டக்குழு கலைக்கப்பட்டு அதற்கு பதிலாக நிதி ஆயோக் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது? ஆன்சர் வந்து 2015. 2015ஆம் ஆண்டு திட்டக்குழு கலைக்கப்பட்டு அதற்கு பதிலாக நிதி ஆயோக் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. ஸோ நம்ம வந்து நிதி ஆயோக்கை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் போனீங்கன்னா அந்த வீடியோஸ் வந்து பார்த்துக்கலாம். ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் நிதி ஆயோக். 50வது கொஷின், 1951 இந்தியாவின் எழுத்தறிவு நிலை? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 18.3%. 1951 இந்தியாவின் எழுத்தறிவு நிலை வந்து 18.3%. 51 பொறுத்துக. 2014-15 இந்த கணக்கீட்டின்படி பார்த்திங்கன்னா உயர்தொடக்க பள்ளிகள் வந்து இந்தியாவில் மொத்தம் வந்து 12.72 லட்சம். இடைநிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் வந்து 2.45 லட்சம். கல்லூரிகள் வந்து 38,498 கல்லூரிகள். மத்திய பல்கலைக்கழகங்கள் 43. மத்திய பல்கலைக்கழகங்கள் வந்து 43. மாநில பல்கலைக்கழகங்கள் வந்து 316. நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் 122. மாநில தனியார் பல்கலைக்கழகங்கள் 181. ஸோ 2014-15 கணக்கீட்டின்படி இது எல்லாமே அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. 52 பொறுத்துக. இடைநிற்றல் பிரச்சனையை தீர்க்க தொடங்கப்பட்ட திட்டங்கள். ஒரு 3 திட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அனைவருக்கும் கல்வி திட்டம், சர்வ சிக்ஷா அபியான். அனைவருக்கும் கல்வி திட்டம் வந்து சர்வ சிக்ஷா அபியான். இடைநிலை கல்வி திட்டம் ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான். இடைநிலை கல்வி திட்டம் வந்து ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான். ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் சமக்ர சிக்ஷா அபியான். ஸோ ஒரு 3 திட்டங்கள் பார்த்துக்குங்க. இடைநிற்றல் பிரச்சனையை தீர்க்க தொடங்கப்பட்ட ஒரு 3 திட்டங்கள். 53 ஜேஆர்டி டாடா மற்றும் மைசூர் மகாராஜா ஆகியோரின் நிதி உதவியில் பெங்களூரில் எந்த ஆண்டு இந்திய அறிவியல் நிறுவனம் அமைக்கப்பட்டது? ரொம்ப முக்கியமான கொஷின். இந்திய அறிவியல் நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு 1909. ஜேஆர்டி டாடா மற்றும் மைசூர் மகாராஜா ஆகியோரின் நிதி உதவியில் பெங்களூரில் 1909ஆம் ஆண்டு இந்திய அறிவியல் நிறுவனம் அமைக்கப்பட்டது. ஸோ ஆண்டு பார்த்து வச்சுக்கோங்க, எந்த இடத்துல அமைக்கப்பட்டதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. 54வது கொஷின், ஓமிஜே பாபா என்பவரின் நிதி உதவியுடன் டாடா அடிப்படை ஆராய்ச்சி நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு 1945. ஓமிஜே பாபா என்பவரின் நிதி உதவியுடன் டாடா அடிப்படை ஆராய்ச்சி நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு 1945. 55 தேசிய வேதியியல் ஆய்வகம் அமைந்துள்ள இடம்? ஆன்சர் வந்து பூனே. தேசிய வேதியியல் ஆய்வகம் அமைந்துள்ள இடம் வந்து பூனே. அடுத்து தேசிய இயற்பியல் ஆய்வகம் அமைந்துள்ள இடம்? ஆன்சர் வந்து புதுடெல்லி. ஸோ இந்த மாதிரி கொஷின் எல்லாம் கேட்கலாம். தேசிய இயற்பியல் ஆய்வகம் வந்து எங்கே இருக்குது, அல்லது தேசிய வேதியியல் ஆய்வகம் வந்து எங்கே இருக்குது, இந்த மாதிரி கொஷின் எல்லாம் கேட்கலாம். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. இயற்பியல் ஆய்வகம் வந்து டெல்லி, வேதியியல் ஆய்வகம் வந்து புனே. 57
இந்தியாவில் எத்தனை வேளாண் பல்கலைக்கழகங்கள் உள்ளன? ஆன்சர் வந்து 67. இந்தியாவில் மொத்தமாக ஒரு 67 வேளாண் பல்கலைக்கழகங்கள் உள்ளன. 58. தமிழகத்தில் எத்தனை வேளாண் பல்கலைக்கழகங்கள் உள்ளன? ஆன்சர் வந்து 3. ஸோ பார்த்துக்கோங்க, இந்தியாவில் மொத்தமாக 67 இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு 3 வேளாண் பல்கலைக்கழகங்கள் வந்து இருக்குது. 59. பொறுத்துக, தற்போது நமது நாட்டில் பார்த்திங்கன்னா 23 ஐஐடிகள் செயல்படுகின்றன. தற்போது 23 ஐஐடி. தேசிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் வந்து மொத்தமாக 31. இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் வந்து ஒரு 23. ஸோ பார்த்துக்கோங்க. 60வது கொஷின், பின்வருவனவற்றை கால வரிசைப்படுத்துக. எல்லாம் இனி வரக்கூடிய கொஷின் எல்லாமே புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின். ஸோ கால வரிசை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்க பாருங்கள். சரியான வரிசை வந்து ஏசிடி. ஃபஸ்ட்டு வந்து ஏ, ஜமீன்தாரி முறை ஒழிப்பு சட்டம் வந்து 1951, அது வந்து ஃபஸ்ட்டு. சி, தமிழ்நாட்டின் முதல் நில உச்சவரம்பு சட்டம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஷின். 1961. இது வந்து 1951 ஃபஸ்ட்டு, 61 வந்து செகண்டு. அதிக விளைச்சலை தரும் வீரியரக விதைகள் பயன்பாடு, அதான் கோதுமை நெல், வந்து 1965. ஸோ சரியான கால வரிசை வந்து ஏ, அப்புறம் வந்து சி, அப்புறம் வந்து டி இல்லை பின்னு மாற்றிக்கோங்க. இது வந்து பின்னு போட்டுக்கோங்க. அடுத்து 61. இந்திய அரசாங்கம் டேஸ் வகையான மேம்பாட்டிற்காக உறுதி பூண்டுள்ளது. ஆன்சர் வந்து சமதர்ம. இந்திய அரசாங்கம் சமதர்ம வகையான மேம்பாட்டிற்காக உறுதி பூண்டுள்ளது. 62. இந்திய அரசியலமைப்பில் முதலாவது திருத்தம் எப்போது மேற்கொள்ளப்பட்டது? ஆன்சர் வந்து 1951. இந்திய அரசியலமைப்பில் முதலாவது திருத்தம் வந்து 1951 மேற்கொள்ளப்பட்டது. 63. பொறுத்துக, தொழில் மேம்பாட்டு கொள்கை தீர்மானம் 1956. இந்திய அறிவியல் நிறுவனம் நிறுவப்பட்டது 1909. மகளன் ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா 2வது ஐந்தாண்டு திட்டம். முதல் ஐந்தாண்டு திட்டத்தோட காலம் வந்து 1951 டு 1956. ஸோ எல்லாமே வந்து பார்த்துட்டோம், மறுபடியும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் புக் பேக் கொஷின் தான். 64வது கொஷின், நில சீர்திருத்த சட்டம் தமிழ்நாட்டில் 2வது முறையாக எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது? முதல் முறை எப்போ, 2வது முறை எப்போ, ரெண்டுமே பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். முதல் முறை 1961, 2வது முறை 1972. நில சீர்திருத்த சட்டம் தமிழ்நாட்டில் 2வது முறையாக எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா 1972. 65வது கொஷின், பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர். நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துட்டோம், வினோபா பாவே. பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் வந்து வினோபா பாவே. 66. தொழில் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 1951. தொழில் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் கொஷினெல்லாம் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. தொழில் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1951 ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. 67. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? 2005. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் அப்படின்னு வந்தாவே 2005. 68. எந்த ஆண்டு பொதுத்துறை நிறுவனங்கள் கடும் நெருக்கடியை சந்தித்தன?
ஆன்சர் வந்து 1991. அதாவது முதலீடுகளை திரும்ப பெறும் திட்டம். ஸோ அப்போ தான் கொண்டு வந்தாங்க 1991. 1991ஆம் ஆண்டு பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து கடும் நெருக்கடியை சந்தித்தன. 69. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு சட்டம் எத்தனை நாட்கள் வேலைவாய்ப்பு ஒரு தனிநபருக்கு வழங்குகிறது? ஆன்சர் வந்து 100 நாட்களுக்கு. அதாவது கேட்கக்கூடிய கொஷினை பொறுத்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இது வந்து ஆரம்பத்தில் 100 நாள், தற்போது 150 நாள் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கொஷின் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்க. 70வது கொஷின். டாடா அடிப்படை ஆராய்ச்சி நிறுவனம் எப்போது அமைக்கப்பட்டது? 1945. டாடா அடிப்படை ஆராய்ச்சி நிறுவனம் வந்து எப்போது அமைக்கப்பட்டது? 1945. 71வது கொஷின். 1951ஆம் ஆண்டு இந்தியாவில் எத்தனை பொதுத்துறை நிறுவனங்கள் செயல்பட்டன? ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துட்டோம், புக் பேக்லேயும் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து 5. 1951 இந்தியாவில் வந்து 5 பொதுத்துறை நிறுவனங்களை தான் வந்து செயல்பட்டன. கடைசி கொஷினுக்கு வந்துட்டோம். 72 கூற்று காரணம். கூற்று பாருங்கள். ஜமீன்தாரி முறை ஒழிப்பு அதன் முக்கிய நோக்கத்தின் ஒரு பகுதியையே எட்டியது. காரணம். பல நிலச்சுவாந்தாரர்கள் குத்தகைதாரர்களை வெளியேற்றி நிலம் அவர்களது சுய கட்டுப்பாட்டின் கீழ் வேளாண்மையில் உள்ளதாக உரிமை கோரினர். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. கூற்று காரணம் வரக்கூடிய கொஷின் எல்லாமே நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிக்கோங்க. ஆன்சர் கரெக்டாக இருக்கா, நான் சொல்லக்கூடிய ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலாக இந்த லெசன்லேருந்து நம்ம 72 கொஷின் பார்த்துருக்கோம். நீங்கள் ஒரு டைம் புக்கில் படிச்சுட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நல்ல ஒரு ரிவிஷனுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.